அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ஸதக்கல்லாஹுல் அலிய்யுல் அலீம் வ ஸதக்க ரசூலுன் நபியுல் கரீம். பேரன்புக்குரியவர்களே, நாம் ரமலானுடைய இறுதி பத்தினுடைய நொடி பொழுதிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் நம்மை மீண்டும் மீண்டும் சந்தித்து நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்து அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய வாழ்நாட்களில் இன்னும் அதிகம் உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, பொதுவாக மார்க்கம் என்பது நமக்கு ஒரு வாழ்வியல் கலையை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு என்ன நிகழும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், இன்னல்கள் துன்பங்களுக்கு மத்தியில் அவன் எப்படி வாழ வேண்டும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி பராமரிக்க வேண்டும், சமூகத்திலே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பல கட்டமைப்புகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நம்மை பிறப்பிலிருந்து நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாம் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லித் தருகிறது. என்ன விஷயம்? இந்த உலகத்திலே நீங்கள் பிறப்பு என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற அந்த காலகட்டத்திலே செய்யப்பட்ட நன்மையோ அல்லது தீமையோ அதை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு நாளும் நாம் வைத்திருக்கிறோம். அந்த நாளுக்காக வேண்டி அந்த மனிதனுடைய உடலை செவிக்கக்கூடிய மரணம் என்பதை வைத்திருக்கிறோம் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 62வது வசனம் 8வது அத்தியாயத்திலே சொல்கின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதீன தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ, எதை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் திட்டமாக என்ன செய்கின்றான், அறிவிக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். நமக்கு என்ன செய்யணும்? குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். நல்ல உடைகளை உடுத்துவதற்கு ஆசைப்படுவோம். பொருளாதாரத்துடைய மேம்பாடுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஆசைப்படுவோம். வியாபாரத்திலே பல்கி பெருக வேண்டும் என்பதற்கு ஆசைப்படுவோம். குழந்தைகளை நல்ல முறையிலே படிக்க வைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். அல்லது குழந்தைகள் அவர்கள் பெரியவர்களாகிவிட்டார்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல வர வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடாத இடம் என்று எதுவென்று சொன்னால் மரணம் மட்டுமே. நாம் மரணித்து விட்டால் இந்த உலகத்திலே நமக்கு பின்னால் இந்த கட்டமைப்பு, நம்முடைய குடும்பத்துடைய கட்டமைப்பு என்னாகிவிடுமோ என்ற ஒரு பதட்டம், அல்லது அவன் செய்திருக்கக்கூடிய வியாபாரம் என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு பதற்றம், அல்லது அவன் எதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றானோ அந்த நிகழ்வு என்னாகிவிடுமோ என்ற ஒரு பதற்றம், எந்த பதற்றத்திலே இருப்பதின் காரணமாக அல்லது அதே சிந்தனையிலே இருப்பதின் காரணமாக மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மரணத்தை விரும்புவதற்கு அல்லது மரணத்தை நேசிப்பதற்கு அல்லது மரணத்தை அவன் சந்திப்பதற்கு எந்த நிலையிலும் தயாராக இல்லை என்பதே நிதர்சன உண்மை. அருமையானவர்களே, ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எதை கொண்டு விரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் எந்த நிமிடம் வேண்டாலும் உங்களை சந்திக்கலாம் என்பதாக திட்டமாக என்ன செய்கிறான்? நமக்கு சொல்கின்றான். அதுபோன்று யாரிடம் வேண்டுமானாலும் மண்டியிடலாம், ஆனால் மரணம் உங்கள் மீது ஒருபோதும் மண்டியிடாது.
மரணம் ஒருபோதும் உங்களிடம் மண்டியிட்டு இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன், மரணிக்க விட மாட்டேன், மரணிக்கக்கூடிய சூழலை நான் உங்களுக்கு உருவாக்கி தரமாட்டேன் என்பதாக மரணம் ஒருபோதும் என்ன செய்விடாது, மண்டியிடவே இடாது. அதுபோன்று இந்த உலகத்தில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடு தாண்டி ஒரு விஷயத்திலே மனிதர்கள் ஒத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மரணம் மட்டுமே. அந்த மரணத்தில் மட்டுமே என்ன செய்கின்றான், மனிதன் ஒத்து போகின்றான். மற்ற எல்லா விஷயங்களிலும் என்ன செய்கின்றான், கருத்து வேறுபாடுகளையும் பிரிவுகளையும் கோத்திரங்களையும் பல பிரச்சனைகளையும் என்ன செஞ்ச உருவாக்கி வச்சிருக்கான். ஆனால் மரணம் என்று ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது, ஆம் நான் மரணிக்கப் போகின்றேன், அல்லது நான் இந்த மரணத்தை வென்றெடுக்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கிறதா, இல்லை எனக்கு மரணம் என்பது உண்டு என்ற ஒரு விஷயத்தில் என்ன செய்கின்றான், ஒத்துப்போகின்றான். சரி, மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் அது எப்படி இருக்கும்? மரணம் என்று சொன்னால் ஹுரூஜுர் ரூஹு மினல் சஜத், ஹுரூஜுர் ரூஹு மினல் சஜத், அதாவது உடம்பிலிருந்து உடலை விட்டு என்ன செய்யுது, ரூஹு மட்டும்தான் வெளியாகிறது. உடலை விட்டு என்ன செய்கின்றது, ரூஹு வெளியாகுவதுதான் மரணம் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது. அப்படியானால் அழிவு எதற்காக மட்டுமே இருக்கும்? உடலுக்கு மட்டுமே அழிவே தவிர நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூஹுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூஹுக்கு ஒருபோது அழிவு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆன்மாவை பற்றி அழிவுகளையும் ஆராய்ச்சிகளையும் நலம் கருதி இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா மறைத்து வைத்திருக்கிறது. இஸ்லாம் சொல்கிறது, அனிர் ரூஹி, நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வமா ஊதீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, அந்த ஞானம் என்பது எனக்கு சிறிது அளவை தவிர முழுமையாக என்ன செய்யப்படவில்லை, எனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக என்ன செய்கிறாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களை பற்றியும் முழுமையாக ஞானம், கல்வி, அதை பற்றி உண்டான தெளிவுகள் கொடுக்கப்பட்டாலும் மரணத்தை பற்றி உண்டான விஷயங்களை பற்றி என்ன செய்யப்படவில்லை, சிறிது விஷயங்களை கொடுத்திருக்கின்றான், முழுமையான விஷயத்தை கொடுக்கவில்லை என்பதாக இந்த வசனத்தின் நமக்கு தெரிகிறது. அருமையானவர்களே, ரூஹை பற்றி எத்தனையோ ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் என்ன செய்யல, அதற்கு எந்த ஒரு தீர்வு என்ன செய்யல இந்த மக்களால் அல்லது இந்த ஆராய்ச்சியாளர்களால் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அப்ப மனித உடலில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது எது? உடலை அனுபவிக்குது, அல்லது நம்முடைய எலும்புகளை அனுபவிக்குது, அல்லது நம்முடைய கண்களை அனுபவிக்குது? இன்ப துன்பங்களை அனுபவிப்பது என்பது நம்முடைய ரூஹு தான். நம்முடைய ரூஹு தான் நம்முடைய உள்ளில் இருந்து கொண்டு இன்பங்களையும் துன்பங்களையும் என்ன செய்யுது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உடலுக்கு மட்டும்தான் அழிவு இருக்கிறது தவிர, ஆனால் நம்முடைய ரூஹுக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, அழிவு கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கபூரில் உடல் அழியாம, நரகத்தில் உடல் அழியாம என்ன செய்யலாம், அழியலாம். கபூரில் என்ன செஞ்சிடலாம், மண்ணோட மண்ணா மக்கி போயிடலாம். அல்லாஹ் சில இடங்கள்லாம் கேட்க போகும்போது, மண்ணோட மண்ணா மக்கி போய்விட்டால் எங்களை எப்படி நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்புவீர் என்பதாக கேட்குறான். மக்கள் அந்த மாதிரி குறைசிகள் கேட்கின்ற பொழுது ரப்பு சிலாகித்த பதிலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். அதேமாரி என்ன செய்ய முடியாது, நரகத்தில் நம்முடைய நரகம் செய்ய தயார்பட்டு அந்த நேரத்தில் உடல் அழிஞ்சிடும். ஆனால் ரூஹு மட்டும் என்ன செய்யப்படாது, அழிக்கப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கின்றான், தெளிவாக சொல்கின்றான், குல்லமா நலிஜத் ஜுலூதஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப் என்பதாக சொல்கின்றான். எல்லாம் என்ன சொல்றான், குல்லமா நலிஜத் ஜுலூதஹும், அவருடைய தோள்கள் அந்த நரகத்திலே கருகி விடுகின்ற போதெல்லாம், நம்முடைய தோள்கள் கருகி என்ன செய்கின்ற, கருகி விடுகிற போதெல்லாம் அவை என்ன செய்யணும், அவர்களுக்கு வேதனையை கொடுப்பதற்காக வேண்டி வேறொரு தோல்களை என்ன செய்கிறோம், மாற்றி கொடுத்து கொண்டே இருப்போம். எதற்காக வேண்டி, இல்லை எதூக்குல் அதாப, அவன் வேதனையை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதாக தன்னுடைய திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி தந்திருக்கின்றான். அப்போ நம்முடைய ரூஹுக்கு அழிவு இருக்காது. எனவே நாம் மரணித்தாலும் என்ன செய்யப்படும், நம்மை உயிரோடு எழுப்பி அதற்குண்டான விஷயங்களை நமக்கு என்ன செய்யப்படும், நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை, அல்லது அந்த கியாமத் நாளிலே அதிபதியாகிய நாயவனுக்கு அதிபதியாகிய நீதிபதியாகிய வல்ல ரஹ்மான் அந்த ரூஹை வைத்து என்ன செய்வான், எல்லாரையும் என்ன செய்வான், ஒன்று கூட்டி அவர்களுக்குண்டான விடைகளை என்ன செய்வான், தருவான் என்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக 8 பொருள்களுக்கு அழிவு இருக்காது என்பதாக இமாம் ஷியூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. 8 பொருள்களுக்கு இந்த உலகத்தில் அழிவு இருக்காது. 1 அரிஷு, 2வது குர்ஷு, 3வது நரகம், 4வது சொர்க்கம், 5வது முதுகெலும்பு. முதுகெலும்புக்கு என்ன செய்யாது, இதை வைத்து தான் என்ன செய்வான்,
அல்லாஹ் எல்லா ரூஹையும் ஒன்று கொட்டுவான். 6வது ஆன்மாக்கள், 7வது விதி, 8வது களம் பேனா. இந்த மாதிரி 8 விஷயங்களுக்கு அழிவு இருக்காது என்பதாக இமாம் ஷியூத்தி நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, அந்த ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது, அந்த ரூஹை கைப்பற்றக்கூடிய சூழல் இந்த முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மரணிச்சு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கிறோம் என்ற சூழல் இருந்தால், முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த ரூஹ் என்பது, இந்த ரூஹை நான் கைப்பற்றுவது என்பது உன்னை படைத்த இரட்சகனை சந்திப்பதற்குண்டான ஒரு நல் வாய்ப்பு என்பதாக சொல்கிறான். உன்னை படைத்த இரட்சகனுக்கு என்ன செய்கிறான், ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சு அமைத்து கொடுக்கிறான். பழனி பாபாவுடைய பேச்சில் நீ கேட்டிருப்பீங்க, அடிக்கருக்கா சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ரூஹ் போனதுக்கு நான் பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய ரூஹ், என்னுடைய ஆன்மா என்பது யாரை சந்திக்க செல்கிறது, என்னை படைத்த இறைவனை சந்திக்க செல்கிறது. இந்த உலகத்தில் உங்களை விட நான் எதிர்த்து போராட்டி நான் இந்த ஷஹீதானாலும் கூட பரவாயில்லை, என்னுடைய ரூஹ் என்னுடைய இறைவனை சந்திப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன், ஆனந்தம் அடைகின்றேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார். அப்போ ரூஹை பற்றி நாம் என்ன செய்து கொண்டும் சரியான முறையில் விளங்கி இருப்பினும். குர்துபியில் இப்படி ஒரு இமாம், ததுக்குலி இமாமில் குர்துபி இமாம் இப்படி சொல்கிறாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன செய்யப்பட்டாங்கன்னா, ரூஹை கைப்பற்ற மலக்குல் மௌத் வந்தாங்களாம். மலக்குல் மௌத் வருகின்ற பொழுது, அப்போ மலக்குல் மௌத்துட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஏன்னா ஹலீலுல்லா தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யார், அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லா. ஒரு நண்பனுடைய உயிரை ஒரு நண்பன் எடுப்பானா, ஒரு நண்பனுடைய உயிரை ஒரு நண்பன் எடுப்பானா என்று அந்த மலக்குல் மௌத்திட்ட கேட்குறாங்க. நேராக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது இந்த ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது, அப்போ அல்லாஹ் சொன்னானா, ஒரு நண்பன் தன் நண்பனை சந்திக்க விரும்ப மாட்டானா, ஒரு நண்பனை சந்திக்க விரும்ப மாட்டானா என்பதாக மலக்குல் மௌத்திட்ட பதில் சொல்லிவிட்டானா அல்லாஹ். அப்போ ரூஹை கைப்பற்றுவது என்பது, நாம் இந்த உலகத்திலே மரணிக்கின்றது என்பது நாம் இல்லாமல் ஆகுவதற்காக வேண்டி இல்லை, நம்முடைய படைத்த இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி போகிறோம். நம்முடைய படைத்த இறைவனை என்ன செய்கின்றோம், சந்திப்பதற்காக வேண்டி தான் என்ன செய்கிறோம், நம்ம போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே மரணத்திற்கு முன்னால் நெஞ்சை நிமித்தி என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த தைரியம், அந்த மரணத்திற்கு முன்னால் நெஞ்சு நிமித்து நிற்கக்கூடிய தைரியம் யாருக்கு இந்த உலகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மட்டுமே தன்னுடைய இந்த மரணத்திற்கு முன்னால் நெஞ்சு நிமிர்த்தி, நீ வா, என கொல்றியா, நீ எதிரியா இருக்கியா, இந்த இஸ்லாத்திற்காக நான் என்னுடைய பாதங்களையும் என்னுடைய உள்ளங்களையும் தனிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என்ன செய்கின்றேன், நான் நெஞ்சு நிமித்து நின்று கொண்டிருக்கின்றேன், உயிர் எனக்கு ஒரு பொருட்டல்ல, இந்த மார்க்கம் தான் எனக்கு பொருட்டு என்று இன்று இந்த உலகத்தில் எத்தனையோ சகோதரிகள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று பலஸ்தீனத்தில் எத்தனையோ சகோதரிகள் அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ஆழத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி தங்களுடைய ரூஹ்களை துச்சமென கதறி அல்லாஹ்விற்காக வேண்டி களத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று எத்தனையோ சகோதரிகள் மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த சகோதர சமுதாயத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை தாங்க பிடிக்கக்கூடிய அந்த உம்மத்திற்காக வேண்டி சிறைகளில் என்ன செய்கின்றார்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன, அவர்களுக்கெல்லாம் எண்ணம் என்ன, நம்முடைய ரூஹ் என்பது என்ன செய்யல, மரணத்துக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், ஒருபோதும் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டோம் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக மரணம் என்பது என்ன செய்ய முடியாது, எங்குமானால் விற்கப்பட்டால் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் என்பது எங்கேயாச்சும் எனக்கு கிடச்சிச்சுன்னா என்ன செய்யுங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மன் ரஅல் மௌத்த, யாராச்சும் மரணத்தை பார்த்தீங்கன்னா, இபாஉ, எனக்கு என்ன செய்யுங்க, ஏதாச்சும் எங்கேயாச்சும் விற்குதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, ஃபல் யஸ்தரிஹுலி, எனக்கு என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க என்பதாக சொல்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு என்னது, மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மரணம் ஒரு மனிதன் சந்தித்தான் என்று சொன்னால் அதை என்ன செய்வான், எந்த ஒரு இழப்பையும் சரி செய்து விடலாம். பொருளாதாரத்தில் இழப்பு வந்தால் சரி செய்து விடலாம், அது வீட்டில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் சரி செய்து விடலாம், பிள்ளைகளிடத்தில் ஏதோ கல்வி குறைபாடு இருந்தால் சரி செய்து விடலாம். ஆனால் மரணத்தை மட்டும் என்ன செய்து விட முடியாது, நாம் சரி செய்து விட முடியாது. மரணம் வந்தால் என்ன செய்ய முடியும், சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளும். என்ன அருமையானவர்களே, பொதுவாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும், மிகச்சிறந்த ஒரு போராளி, மிகச்சிறந்த ஒரு இராணுவ வீரர், ஒரு இராணுவத்துடைய தலைமை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் படைத்த ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, குத்திப ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இலா அஹ்லில்
ஃபாரிஸ் மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்படி, வல்லதி லா இலாஹ கைரஹு, யாரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யறேன், இலைக்கும் கௌமன், ஒரு கூட்டத்தை என்ன செய்றேன் உங்களுக்கு அனுப்புறேன். எப்படிப்பட்ட கூட்டம், யுஹிப்பூனல் மௌத்த, மரணத்தை பிரியப்படக்கூடிய கூட்டம், கமா துஹிப்பூனல் அன்துமுல் ஹயாத்த, ஃபாரிஸ் வாசிகளே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே வாழம் என்று பிரியப்பட்டு பேராசை கொண்டிருக்கின்றீர்களோ அதை போன்று மரணத்தின் மீது பேராசை கொண்ட ஒரு கூட்டத்தை உங்களிடத்தில் நான் என்ன செய்கின்றேன், அனுப்பி வைக்கிறேன் என்பதாக என்ன செய்கிறான் ஃபாரிஸ் வாசிகளுக்கு ஹாலித் இப்னு ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், கடிதம் எழுதினார்களாம். அப்போ அந்த அளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இந்த மரணத்தை பற்றி என்ன செய்வாங்க, மிகவும் நெஞ்சுக்கு நேராக சந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ரப்பே அருமையானவர்களே, பொதுவாக நல்ல மரணத்துடைய அடையாளங்கள் எப்படி இருக்க வேண்டும், நல்ல மரணத்துடைய அடையாளங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்ய வேண்டும், மரணம் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டால் என்ன செய்வான், அவனை பயன்படுத்துவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன், என்ன செய்வான், அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டான் என்று சொன்னால் என்ன செய்வானா, அவனை என்ன செய்வானா, பயன்படுத்துகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதை எப்படி பயன்படுத்துவான் என்பதாக கேட்கின்ற பொழுது, அவருடைய மரணத்திற்கு முன்னால் நல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு என்ன செய்வான், வழங்குவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதுபோன்று மரணத்தை குறித்து முன்னறிவிப்பு சில செயல்கள் அவருக்கு என்ன செய்யப்படும், சொல்லித்தரப்படும். அது இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ சும்மஸ்தகாமு தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹஸனு வ அபிஸுரு பில் ஜன்ன அல்லதி குன்தும் துஅதூன். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றானா, நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்பதாக உறுதி கொண்டு அவன் மீது உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மலக்குமார்கள் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வ அபிஸுரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், எதன் பக்கம் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களோ அப்படிப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு என்ன செய்து இருக்கிறது என்பதா. அப்ப இந்த சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வது அறிவிப்பு என்ன நமக்கு செய்கிறது, மரணம் என்பது உங்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்கிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, தஃப்சீருல் இப்னு ஸஹதியில சொல்றாங்க, மலக்குமார்கள் மரண நேரத்தில் முஃமின்களுக்கு நல்ல செய்தி கூறப்படும் என்பதாக சொல்றாங்க. நல்ல செய்திகள் கூறப்படும். வாதிகில் பசாரத்து தக்குனில் முஃமினீன இந்த ஹிதாலாரஹும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு மரணத்தை என்ன செய்ய நமக்கு முன்னறிவிப்பு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படித்திருப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அல்காக்கும் பத ஆமீன் ஹாதா, இறுதி ஹஜ்ஜுக்கு பின்னால் என்ன செய்றாங்க சொல்றாங்க, இந்த ஆண்டிற்கு பின்னால் உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம், இதுவே என்னுடைய இறுதி ஹஜ்ஜுடைய இருக்கும் என்பதாக அறிவிப்பு செய்கிறாங்க. அப்ப மரணத்துடைய முன் அறிவிப்பு என்பது நமக்கு என்ன செய்யப்படும், நல் அமல்களின் மூலமாக நமக்கு காட்டப்படும் என்பதாக நமக்கு முடிகிறது. அது மட்டுமல்ல, மரண நேரத்தில் சைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். யுஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அல்லாஹ் என்ன சொல்றான், யுஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், இதயங்களும் பார்வையும் கலங்கும் தடுமாற்றம் அந்த இறுதி நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும், மரண நேரம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு ரீதியிலும் சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் மரணத்தை ஏற்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் உங்களிடத்திலே உரையை முடித்துக் கொள்கின்றேன். மரணத்தில் நேரம் நெருங்குகின்ற பொழுது களிமா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மன் கான ஆஹிரு கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவரின் இறுதி வார்த்தை களிமாவாக இருக்குமோ அவர்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணத்துடன் மரணம் அடைய வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நமக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஐயோ எனக்கு மரணம் வந்து விட்டது, என்னுடைய குழந்தைகள் என்னாவார்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னாவார்கள், என்னுடைய சொத்து என்னாகும், என்னுடைய மற்ற விஷயங்கள் வியாபாரங்கள் என்னாகும் என்பதாக என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக என்னாம அல்லாஹ்வுடைய மரணம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணத்துடன் என்ன செய்யணும், மரணமடையக்கூறவர்களாக என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், மரணமாகணும். உங்களில் யார் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் இல்லாமல் மரணம் வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வஃபாத்திற்கு முன்னால் கூறினார்கள் என்று நபி தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
என்ன சொல் அக்ரஜல் இமாமு முஸ்லிமு வ புகாரி ரஹிமல்லாஹு அன்ஹு அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹு கால் சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் கபல வஃபாத்தி பி ஸலாசத்தி அய்யாமின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு 3 நாளைக்கு முன்னால் சொன்னாங்களாம். என்ன சொல்றாங்க? லா யமூத்துன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹி. யாராவது உங்களுக்கு மரணம் வந்து விட்டது என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், லா யுத்தமினு அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மரணிக்க வேண்டாம் என்பதாக என்ன செஞ்சாங்க, நமக்கு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொல்வதில் உண்மையானவனா உங்களை மரணம் அணுகாமன்னம் தடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லெண்ணத்தோடு நீங்கள் மரணிக்க ஆசைப்படாட்டி நீங்கள் முடிஞ்சால் என்ன செஞ்சுக்குங்க, அந்த மரணத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்க, தடுத்து பாருங்க என்பதாக தன்னுடைய திருமறையிலே 3வது வசனம் 3வது அத்தியாயம் 168வது வசனத்தை சொல்கின்றான். குல் ஃபதாரஅத்தும் அன்ஃபுசிக்குமுல் மௌத்த இன் குன்தும் சாதிக்கின் என்பதாக சொல்கிறான். நீங்கள் சொல்வதில் உண்மையானால் உங்கள் மரணை அணுகாவண்ணம் தடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தடுத்து விடுங்கள், கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அப்போ அருமையானவர்கள், இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது மரணம் என்பது நமக்கு இருக்கிறது. இந்த மரணத்தை பற்றி என்ன செய்யப்படும், நமக்கு கொடுக்கப்படும், இந்த மரணம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த மரணத்திற்காக வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய களத்தை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தை பற்றி நம்ம களத்தை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய வியாபாரத்திற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை தயார்படுத்துகின்றோமோ, நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துகின்றோமோ, அல்லது நம்முடைய இல்லம் கட்டுவதற்காக வேண்டி அதற்குண்டான விஷயங்களை தயார்படுத்துகின்றோமோ, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தயார்படுத்துகின்றோமோ, அதுபோன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த முஃமின்கள், இந்த முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும், மரணத்திற்காக வேண்டி அவருக்குண்டான தயார்படுத்துதலை என்ன செய்ய வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தயார்படுத்துதலை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோமா என்ற கேள்வியை உறங்குவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், கேள்வியாக வைத்துக்கொண்டு நாம் உறங்கச் செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு மரணிக்கக்கூடிய, அல்லது நல்ல முஃமினாக மரணிக்கக்கூடிய, நல்ல சாலிகான மரணம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா முஃமின்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.